அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அன்பு பழனி திருமலைசாமி பேசுகிறேன். மனக்குழப்பம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் எல்லா சூழ்நிலைகள்லையும் வரத்தான் செய்யும். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னாடி நாம் ஒரு சரியான முடிவை எடுக்க முடியல. குடும்பத்திலையும் சரி, அலுவலகத்திலையும் சரி, வேறு எந்த இடமாக இருந்தாலும் நாம சரியான முடிவை எடுக்க தெரியல, எடுக்க முடியலன்னா மனக்குழப்பம் என்பது வரத்தான் செய்யும். அப்படி ஒருத்தர் வர்றார், ஒரு செல்வந்தர் குரு கிட்ட வர்றார். சாமி, என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, அதனால குறைவில்லை, ஆனால் எனக்கு மனக்குழப்பம் என்பது அதிகமாக இருக்கிறதுன்னு சொன்னார். அப்படியாப்பா, சரி இங்க வா அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு, ஒரு அறைக்கு கூட்டிட்டு போறாரு. அந்த அறையில 1000 கண்ணாடி பதிக்கப்பட்டிருக்குது. நாம போய் நின்னா நம்மள மாதிரி 1000 பேர் தெரியக்கூடிய ஒரு அறை அந்த மாதிரி இருக்கு. குரு என்ன செய்யறாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணப்பா, இந்த ஒரு சின்ன பொண்ணை முதல்ல உள்ள அனுப்புவோம், அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம்னு. உள்ள அந்த குழந்தை போன உடனே சாதாரணமா கண்ணாடியில பார்த்தாலே, ஒரு கண்ணாடியில பார்த்தாலே அதுகளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். 1000 பிம்பங்கள் தெரியுது. இந்த குழந்தைக்கு எப்படி இருக்கும் மனசுல? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக நம்மளா இப்படி 1000 பேரா தெரிகிறோம் அப்படின்னு நான் அந்த குழந்தை ரொம்ப சந்தோஷப்படுது. ஒரு ஆடல், ஒரு பாடல், நல்ல முறையில பேசிக்கிட்டு சந்தோஷமா அந்த இடத்துல இருக்கு. அப்படிங்கும் போது அது சந்தோஷம் மிகுந்த இடமாக காட்சி அளித்தது. இதை பார்த்துட்டியான்னு கேட்டார். சரி வா போலாம். அடுத்த நாள் இதே அறைக்குள்ள ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவனை அனுப்புறார். இதை நீ பாரப்பா, கொஞ்ச நேரம் நின்று அப்படின்னா. அவன் போன உடனே 1000 பிம்பங்கள் தெரிகிறது. 1000 பிம்பங்கள் தெரிஞ்சா அவனுக்கு எப்படி இருக்கு? என்னடா நம்மள மாதிரி இங்க 1000 பேர் இருக்கான்னு சொல்லி அவனுக்கு கோபம் வருது. மூக்கு மேல கோபம் வருதுன்னு சொல்றேன் பாத்தீங்களா, அந்த மாதிரி கோபம் வருது. இவனெல்லாம் எதுக்கு இங்க வந்தானுங்க இந்த ரூமுக்குள்ள அப்படின்னு சொல்லி கோபம் வந்து கைகளை ஓங்குகிறான். அந்த 1000 பேரும் கையை அப்படியே ஓங்குற மாதிரி தெரியுது. இவனுக்கு மேலும் கோபம் வருது. அவர்களை எல்லாம் அடிக்க போகிறான். அடிக்க போன உடனே அந்த இடத்துல எப்படி இருக்கும்? அது ஒரு சோகமான இடமாக இருக்கிறது. இந்த 2 காட்சியும் பார்த்துட்டியாப்பான்னு கேட்கிறாரு குரு. பார்த்துட்டுனுங்க அப்படின்னா, நல்லா தெரிஞ்சுக்கப்பா, அவரவர் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல மனது எப்படி இருக்கிறதோ அப்பொழுதுதான் மகிழ்ச்சி என்பது உண்டாகும். இல்லாட்டி என்னாக இந்த மாதிரி குழப்பமான சூழ்நிலைகள் வந்துவிடும். மகிழ்ச்சியான இடத்தில் நீ இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்கும். சோகமான இடத்துல நீ அப்படியே வாழ்ந்து கொண்டே இருந்தால் அது சோகமாக இருக்கும். முகத்தையெல்லாம் ரொம்ப தொங்க வச்சுக்கிட்டு ஒரு சிரிப்பு இல்லாம இருந்தா அப்படித்தான் இருக்கும். நல்ல மகிழ்ச்சியா இருக்கிறவங்களோடவே நீ இருந்து பழகு. மனம் என்பது ஒரு கண்ணாடி, மறந்துடாத. அது நாம் என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே வெளியில பிரதிபலிக்கும், சமுதாயத்திலையும் பிரதிபலிக்கும், மறந்துடாத. அதனாலதான் நல்லவர்களை நாம் பார்ப்பது என்பது நல்லோரை காண்பதும் நன்றி அப்படின்னு சொல்றேன் பாத்தீங்களா. அந்த மாதிரி நாம் நல்லதை நினைக்கின்ற பொழுது நம்முடைய முகம் என்பது தேஜஸ், இறை வடிவத்தில் இருக்கும். அப்படிப்பட்ட நல்ல எண்ணங்களை நாம் நினைத்து நாம வாழ்க்கை ரொம்ப சிறந்து விளங்க வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். மனசு ஒரு கண்ணாடியை போல இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து விடக்கூடாது. அந்த அப்படி உணர்ந்து நாம் என்ன செய்யணும், வாழ்க்கையை செம்மையாக நாம் நடத்தினால் எப்பொழுதும் எந்த இடத்திலும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்று சொல்லி, நீங்களும் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல முருகப்பெருமானை நான் நினைத்து வேண்டிக் கொண்டு, இந்த யூடியூப் சேனல் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, இதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றியோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.